மறைவதற்கு காலையில் ஒரு 2 மணி நேரம் சித்தர் ஒருவர் ராஜேஷன் பேசிக்கிட்டே இருந்தார். அப்படியே இவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் குறையுது தம்பின்னு தம்பிகிட்ட சொல்லியிருக்காரு. ஆனாலும் விடலை அந்த சித்த மருத்துவர். பேசிக்கிட்டே இருந்தது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் ராஜேஷை காப்பாற்றிருக்கலாங்கிற சூழ்நிலையில் அந்த சித்த மருத்துவர் எமனாக சேர்ந்தார். ஆம்புலன்ஸ் ஏறினவுடனே தலை தொங்கிருச்சு என்று சொன்னார். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. இத்தனை வயதாகியும் தன்னுடைய மகனுக்கு திருமணமாகவில்லையே என்ற ஒரு வருத்தம் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருந்தது ராஜேஷ். எப்படி டெல்லி யூனிவர்சிட்டிக்கு ஒரு பையன் திருமணமாகாத குறை இருந்ததோ அதே போல் ராஜேஷுக்கும் தன்னுடைய பையனுக்கு திருமணமாகவில்லையே என்ற குறை இருந்தது. அவருடைய ப்ளஸ் பாயிண்டில் ஒன்று, யாரையுமே ராஜேஷ் மனம் நோக பேசியதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல எளிய பண்பாடு உள்ள ஒழுக்கமான மனிதரை ஆண்டவன் நம்மிடமிருந்து இத்தனை சீக்கிரம் பறித்துக் கொள்வது ஆண்டவன் மீது நமக்கு கோபம்தான் வருது. ஒரு முறை அவர் புரட்சியில் எம்ஜிஆர் சந்தித்த போது, என்னப்பா நீ பார்க்கறதுக்கு அப்படியே பரசக்தியில் நடிகர் சிவாஜி மாதிரியே இருக்காரு, எனக்கும் அந்த எண்ணம் உண்டு. கன்னி பருவத்தில் பார்த்தீங்கன்னா பல ப்ரொஃபைல் ஷாட்ஸ்லாம் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கு. ஆனால் சிவாஜி கணேசனை காப்பி அடித்து நடிப்பவர் அல்ல. ராஜேஷுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆக்டிங் இருக்குது. அதைத்தான் கடைசி வரைக்கும் கொடுத்துருந்தார். சில நடிகர்கள் செய்ய முடியாத, செய்ய தவறிய, செய்ய மறுத்த வேஷங்களை செய்தவர் ராஜேஷ். யாராவது ஆண்மை இல்லாத கதாநாயகன் யாரும் நடிப்பாங்களா? நடித்தார் ராஜேஷ். அதே போல் தன்னுடைய மனைவி வேறு ஒருவரை விரும்புகிறார் என்ற கேரக்டரில் எந்த ஹீரோவும் நடிக்க மாட்டாங்க. நடித்தவர் ராஜேஷ். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மூத்த நடிகரும் பன்முக திறமை கொண்டவருமான ராஜேஷ் கடந்த வியாழன்று மறைந்தார். இன்று அவரது உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் ரஷ்ய நாட்டு முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. ராஜேஷ் திருவாரூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு கிராமத்திலே பிறந்தார். அதுக்கப்புறம் மன்னார்குடியிலே பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு காரைக்குடி அழகப்பா கல்லூரியிலே பட்டப்படிப்பு சேர்ந்தார். அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சென்னை திருவல்லிக்கேணியிலே கெல்லட் பள்ளிக்கூடத்திலே சரித்திர ஆசிரியராக பணிபுரிந்தார். அவருக்கு சிறுவயது முதலே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை லட்சியமாகவே இருந்தது. அதனால் அடிக்கடி இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் அலுவலகத்துக்கு சென்று கொண்டே இருந்தார். அவள் ஒரு தொடர்கதை படத்தில் அனைவரும் பொதுமுகங்கள், அந்த அடிப்படையிலே ஒரு சிறிய வேடத்திலே வந்து போனார் ராஜேஷ். அதுக்கப்புறம் அவருக்கு அடையாளம் கொடுத்த படம் கன்னி பருவத்திலே. கன்னி பருவத்திலே படத்தில் அந்த கதையை பலரிடம் பல கதாநாயகர்களிடம் சொல்லி அவர்கள் இந்த இடத்தில் எங்களால் நடிக்க முடியாது என்று சொல்லி மறுத்த பிறகு துணிச்சலாக புதுமுகம் ராஜேஷை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த படத்தில் கதாநாயகி வடிவுக்கரசி. அந்த படம் பார்த்த எல்லோருக்குமே அந்த கதை நெஞ்சை கசக்கி புழிவதாக இருந்தது. அந்த படத்தில் புரட்சித் தலைவரின் கலைவாரிசு கே பாக்யராஜ் முதலாகவும் இறுதியாகவும் வில்லன் வேடத்தில் நடித்தார். செம பரபரப்பாக போகும் அந்த படம். அதற்கு பிறகு பல படங்களில் நடித்தார். அதற்கு பிறகு ராஜேஷை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தியது பாக்யராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் படத்தில் அது மறைந்த நடிகர் சந்திரபாபுவை நினைவுபடுத்தினாலும் அந்த கடைசி கட்ட கிளைமேக்ஸ் காட்சியிலே கே பாக்யராஜ் பேசுகிற வசனம் அனைவருடைய நெஞ்சையும் கசக்கி பிழிவதாக அமைந்தது. அதில் பாக்யராஜ் சொல்வார், சாரே என்ற காதலி உங்களுக்கு மனைவியாகலாம், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலியாக முடியாது என்று சொல்வார். அந்த சமயத்தில் காதலித்தவர்களும்
காதலிக்க போகிறவர்களும், காதலில் வெற்றியடைந்தவர்களும், காதலில் தோல்வியடைந்தவர்களும் சொல்லக்கூடிய ஒரு தேசிய கீத வசனமாக இருந்தது இது. அதற்கு பிறகு நிறைய படங்களில் நடித்தார். கிட்டத்தட்ட ஒரு 200 படங்களில் அவர் நடித்தார். படங்களில் மட்டும் நடிக்கவில்லை, டிவி சீரியலிலும் நடித்தார். எனக்கு அவரோடு 3 படங்களில் தொடர்பு உண்டு. மேல்மருவத்தூர் காமாட்சி, சமயபுரத்து அலைசாட்சி. இந்த படங்கள் அனைத்தும் அம்மன் புகழ் பேசுகிற படங்களாகும். அவர் கிறிஸ்தவர் என்றாலும் இது மாதிரி படங்களில் நடிக்க தயங்கியதே இல்லை. எனக்கு தெரிந்து மூத்த நடிகர் சிவகுமாருடனும் பழகியிருக்கிறேன், ராஜேஷுடனும் பழகியிருக்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்லேயும் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் என்று சொன்னால் சினிமாவிலே மூத்தவர் சிவகுமார், இளையவர் ராஜேஷ். பேசிக்கிட்டே இருப்பார் மனுஷன். ஆனால் பேசிக்கிட்டு இருக்கும்போது யோ போதியா அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியாகவும் இயற்கையாகவும் சரித்திர விஷயங்களையும் சரி, சித்தர் விஷயங்களையும் சரி அழகாக சொல்லுவார். அவர் கிறிஸ்தவராக இருந்த போதிலும் அவர் சித்தர்கள் வாழ்க்கையை அறிந்தவர், தெரிந்தவர். ஆனாலும் பெரியாரின் கொள்கைகளுக்கு மரியாதை கொடுப்பவர். பெரியார் வழி தொண்டரின் மகளான சில்வியாவை திருமணம் செய்து கொண்டார். அவர் கடந்த 2012ஆம் ஆண்டு மறைந்து போனார். ராஜேஷுக்கு தீபக், தியா என்ற 2 மகள்கள் உண்டு. தீபக்குக்கு திருமணம் ஆகவில்லை. இத்தனை வயதாகியும் தன்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற ஒரு வருத்தம் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருந்தது ராஜேஷுக்கு. தியா திருமணமாகி கனடாவில் செட்டில் ஆகிவிட்டார். ஆனால்தான் அவர் உடனடியாக தாயகம் திரும்ப முடியவில்லை என்பதற்காக வியாழக்கிழமை இறந்த ராஜேஷின் உடல் இன்று கிறிஸ்தவ முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது கீழ்ப்பாக்கம் கல்லறை மைதானத்தில். இன்றைக்கு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மனமுருகி போனார்கள். அப்பா, எங்களை விட்டு போயிடாத, எங்களை விட்டு போயிடாத, என்னை எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டியப்பா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானப்பா கனடாவுக்கு நான் அனுப்பி வச்சேன் என்று அவர் தியா கண்கலங்கி உருகியது பார்ப்போர் மனதை உருக வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய மகனுக்கு ஏன் திருமணமாகவில்லை என்பது நமக்கு இதுவரையில் புரியவில்லை. இத்தனைக்கும் ஜோதிடத்தில் நாட்டம் கொண்டவர், ஜோதிடத்தில் தேர்ச்சி பெற்றவர். இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் சொல்லுவார். எனக்கு தெரிந்து நடிகர்களில் வெந்நீர் அடைமூர்த்தி அட்சர சுத்தமாக ஜோசியம் சொல்லுவார். எனக்கு அவர் சொன்ன ஜோசியம் பலித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர், அவரும் ஜோசியம் சொல்லுவார். எப்போவுமே பொதுவான ஒரு இலக்கணம் என்னென்னா, ஜோசியம் பார்ப்பவர்களுக்கு அவர்கள் பார்க்குற ஜோசியம் பலிக்காது, அவர்களுக்கு பலிக்காது. அது ஒரு ஆண்டவன் சாபமா என்னமா என்று தெரியவில்லை. அந்த அடிப்படையில் இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா டிவி சீரியலில் உட்காந்து மணிக்கணக்காக ஜோசியம் பேசுவார். அதேமாரி சித்த மருத்துவர்களை பற்றி அவ்வளோ தெளிவாக பேசுவார். ராஜேஷுக்கு 2 தம்பிகள். ஒருவர் மகேந்திரனிடம் உதவியாளராக பணியாற்றினார். இயக்குனர் மகேந்திரன் ராஜேஷுக்கு நெருக்கமானவர். ஆனால் ஒரு முறை கூட இயக்குனர் என்ற முறையில் மகேந்திரனிடம் போய் தனக்கு நடிக்க வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டதில்லை. கடைசி வரையிலையும் இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் ராஜேஷ் நடித்ததில்லை. அவரிடம் ராஜேஷின் தம்பி உதவியாளராக பணியாற்றினார். இன்னும் நான் தயாரித்த அழகிய கண்ணே படத்தில் இயக்குனர் மகேந்திரனிடம் உதவியாளராக பணியாற்றினார் ராஜேஷின் தம்பி. இன்னொரு ராஜேஷின் தம்பி, அவர் டிவி சீரியலில் நடிப்பார். ராஜேஷ் மதியை ஜெராக்ஸ் காப்பி இருப்பார். சில சினிமா படங்களிலும் துண்டு விடங்களில் நடித்தவர் ராஜேஷின் இளைய தம்பி.
எல்லோருமே சென்னையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் ராமனுக்கு எப்படி லட்சுமணனோ அதே போல் ராஜேஷுக்கு அவர்கள் தம்பி. நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் அவர் தான் கவனித்துக் கொள்வார். ராஜேஷிடம் பேசணுன்னா அண்ணன் எங்கே இருக்காரு, போய் பேசுங்க, சந்திங்க, இல்லாட்டி இந்த நம்பர் கொடுப்பார். ராஜேஷை பொறுத்தவரையிலும் வெள்ளந்தியானவர், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். சில நடிகர்கள் எனக்கு தெரியும், உதவியாளர்களுக்கு, மேக்கப் உதவியாளர், அசிஸ்டண்ட்டுகளுக்கு கொடுக்கப்படுகிற பேட்டாவில் கூட திருடி விடுவார்கள் சில நடிகர்கள். ஆனால் அப்படி அல்ல ராஜேஷ். தன்னை போலவே தன்னுடைய உதவியாளர்களும் தன்னுடைய வீட்டு வேலைக்காரர்களும் வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். தான் சாப்பிடுகிற சாப்பாட்டையே தன்னுடைய ஊழியர்களுக்கும் கொடுத்து மகிழ்வார். அது மட்டுமல்ல, அவருடைய பணியாட்களிடம் சிலர் பேசியது கிடைத்த தகவல் என்னன்னா, பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகைகளை அவர் கொண்டாடாவிட்டாலும் எங்களுக்கு பண உதவி தந்து புது சட்டை புது துணி வாங்கிங்க, வீட்டில் ஸ்வீட் வாங்கிட்டு போங்க, அதே போல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல மனம் படைத்தவர் ராஜேஷ். அதே போல் எப்படி சிவகுமார் சினிமாவிலே ஒழுக்கமானவரோ அதே போல் ஒழுக்கமானவர் ராஜேஷ். அவர் சிகரெட் அடித்து நான் பார்த்ததில்லை, அவர் மது அருந்தி நான் பார்த்ததில்லை, ஒருவரை கோள் சொல்லி பார்த்ததில்லை, அவதூறு சொல்லி நான் கேட்டதே இல்லை. படப்பிடிப்பு தளங்களில் எல்லோரிடமும் அன்பாக சிரிப்பாகவே பேசுவார். அவருடைய ப்ளஸ் பாயிண்டில் ஒன்று, யாரையுமே ராஜேஷ் மனம் நோக பேசியதே இல்லை. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல எளிய பண்பாடு உள்ள ஒழுக்கமான மனிதரை ஆண்டவன் நம்மிடமிருந்து இத்தனை சீக்கிரம் பறித்து கொள்வது ஆண்டவன் மீது நமக்கு கோபம்தான் வருகிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் அவருடைய மனைவி மீது மிகவும் அன்பானவராக இருந்திருக்கிறார், பாசமுள்ளவராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவியின் கல்லறை பக்கத்திலேயே தன்னையும் புதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். சினிமா நடிகைகளில் இயக்குநர்களில் பெரும்பாலும் கிசுகிசுகளுக்கு ஈஸியாக வயப்படுவது உண்டு. ஈஸியாக கிசுகிசில் மாட்டிப்பாங்க. நான் 100க்கு 98 பேருக்கு மேலே கிசுகிசு பேசியிருக்கேன். ஆனால் எவ்வளவோ தடவை முயற்சி செய்தும் ஒரு வார்த்தை கூட நான் ராஜேஷை பற்றி தவறாக பேசியதே இல்லை. அப்பொழுக்கற்ற மனிதர். அவர் ஒரு முறை புரட்சியாளர் நோய்வாய்ப்பட்டு பேச முடியாமல் படுக்கையில் இருந்த பொழுது நான் தலைவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது முதல்வராக இருந்தார் எம்ஜிஆர். போய் பார்த்த உடனே தலைமை கட்சியிலிருந்து ஒரு கட்டு நோட்டை எடுத்து, ரூபா நோட்டை எடுத்து ராஜேஷிடம் கொடுத்திருக்கிறார். இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போல்லாம் ஏவிஎம், ஷியாமலா ஸ்டுடியோஸ், ஜெமினி ஸ்டுடியோஸ் என்று படப்பிடிப்பு நிலையங்கள் உண்டு. படப்பிடிப்பு நிலையங்களில் தான் படப்பிடிப்பு நடைபெறும். முதலாக படப்பிடிப்பு நிலையத்தை வெளியே சென்று ஒரிஜினலாக ஒரு பங்களாவில் ஷூட் பண்ண தொடங்கியது ராஜேஷுடைய சொந்த பங்களாவில் தான். படப்பிடிப்பு பங்களா என்று இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் சென்னையை சுற்றி இருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பிதாமகன் முதலாக படப்பிடிப்பு பங்களாவை நிர்மாணித்தது ராஜேஷ். அதுக்குண்டான பணத்தை கொடுத்து உதவியவர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அதிமுகவில் புகழ்பெற்றிருந்த ஜேபிஆரின் தொடர்பு கிடைத்தது. அப்போ ஜேபிஆர் சொன்னார், உனக்கு நிறைய பழக்கம் இருக்குது சினிமாவில் நிறைய பேர் வீடு வசதி இல்லாமல் இருக்காங்க, நீ என்ன பண்ண, தவணை முறையில் பூந்தமல்லி பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது, அதை வாங்கி போட்டு கொடுனார். அதே போல் எனக்கு தெரிந்து நடிகர் ஜெய்சங்கர் முதல்ல ரியல் எஸ்டேட் பண்ணார், நல்ல ஓகோன்னு வந்தார். அதுக்கப்புறம் அதை ஒழுங்குபடுத்தி கடைநிலை ஊழியர்களும் தவணை முறையில் வீடு வாங்கலாம்ங்கிறத உறுதிப்படுத்தியவர் ராஜேஷ். எனக்கு தெரிந்து பல சினிமா படப்பிடிப்பு ஒளிப்பதிவாளர்கள், ஸ்டில் கேமராமேன், பத்திரிகையாளர்கள் அவர் மூலமாக இன்றைக்கு சொந்த வீடு வாங்கியிருக்கிறார்.
அப்போல்லாம் 10,000 20,000 என்று இருந்த நிலம் இன்றைக்கு 1 கோடி மதிப்புள்ளது. யோசிச்சு பாருங்க, 10,000 20,000 எங்கே இருக்குது, 1 கோடி எங்கே இருக்குது. அந்த அளவுக்கு புண்ணியங்களுக்கு சொந்தக்காரர். அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பாகுபாடு இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவகுமார், வடிவுக்கரசி, ராதிகா, இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் உள்ளிட்ட அத்தனை பேரும் ராஜேஷை பார்க்க ஓடி வருகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஒழுக்கமான வாழ்க்கை தான் காரணம். சினிமா உலகத்தில் யாரை கேட்டாலும் ராஜேஷா ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரெல்லாம் போயிருக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவார். அதே போல் அவர் கார்ல் மார்க்ஸ் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர். ஏன்னா அந்த திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி பகுதியில் நிறைய பொது உடைமை கட்சி அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த அடிப்படையில் இவர் தன்னுடைய லட்சிய குருவாக ஏற்றுக்கொண்ட கார்ல் மார்க்ஸை இங்கிலாந்துக்கு சென்று அவருடைய கல்லறையை பார்த்து வழிபட்டு வந்தார் ராஜேஷ். அதே போல் எந்த சித்தர்களை கேட்டாலும் இவர் இந்த சித்தர் இங்கே பிறந்தார், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், இதெல்லாம் செஞ்சார், இங்கே போனால் இந்த நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதில் பாருங்கள், மறைவதற்கு காலையில் ஒரு 2 மணி நேரம் வந்து சித்தர் ஒருவர் ராஜேஷன் பேசிக்கிட்டே இருந்திருக்கார். அப்படியே இவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது, ஆக்சிஜன் குறையுது தம்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனாலும் விடலை அந்த சித்த மருத்துவர், பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் ராஜேஷை காப்பாற்றிருக்கலாங்கிற சூழ்நிலையில் அந்த சித்த மருத்துவர் யமனாக வந்து சேர்ந்தார். ஆம்புலன்ஸ் ஏறினவுடனே தலை தொங்கிருச்சு என்று சொன்னார் அவருடைய சகோதரர் தம்பி. அந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி டிவியில் நான் வந்து சினிமாக்காரர்களை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் அவர் வந்து சித்தர்களை பற்றி பேசுவார், ஜோசியர்களை பற்றி பேசுவார், ஜோசியர்களை அறிந்து புரிந்து பேசுவார். உடான்ஸு விட்டு பார்த்ததே இல்லை. நிறைய பேர் ராஜேஷ் எனக்கு சொல்லி பழிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். சமீபத்தில் கல்வி வள்ளல் ஐஸ்வர்ய கணேஷ் மகா கல்யாணத்துக்கு போயிருக்கார். போனவர் அங்கே ஐஸ்வர்ய கணேஷை பார்த்து 100 வயசு வாழ்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு அரை நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். சரி என்று சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்ய கணேஷ். அவரும் சொல்லலை, இவரும் கேட்கல. அந்த மாதிரி ஒரு விஷய ஞானம் உள்ளவர். எப்படி டெல்லி கணேஷுக்கு ஒரு பையன் திருமணமாகாத குறை இருந்ததோ அதே போல் ராஜேஷுக்கும் தன்னுடைய பையனுக்கு திருமணமாகவில்லையே என்ற குறை இருந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கல, அவ்வளோதான் விஷயம். எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷம் உண்டு, ஆனால் எங்கேயாவது இதயத்தின் ஒரு மூலையில் ஒரு கவலை இருக்கும். அந்த ஒரே கவலை என்னவென்றால் ராஜேஷுக்கு பையனுக்கு திருமணமாகவில்லையே என்ற கவலை தான். மற்றபடி நல்லா சம்பாதிச்சார். அது மட்டுமா, ரியல் எஸ்டேட் மட்டுமா செஞ்சவர். ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு, சரவணபவன் ஹோட்டலில் போய் சாம்பார் சாப்பிட்ருக்காரு, இட்லி சாம்பார் சூப்பராக இருந்திருக்கு. உடனே அண்ணாச்சிட்ட போய், ராஜகோபால் அண்ணாச்சிட்ட போய், எப்படி அண்ணாச்சி இங்கே வந்துட்டு சாம்பார் சாப்பிட்லாம், எனக்கு டிஃபன் சாப்பிட்ட மாதிரியே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து இந்த சாம்பார் எப்படி தயாரிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி என்று சொல்லி கேட்டு தெரிந்து கொண்டு சென்னை விழுப்புரம் சாலையிலே ஹோட்டல் ராஜேஷ் என்ற ஒரு ஹோட்டல் தொடங்கினார். அந்த ஹோட்டலில் சாம்பார் மிகவும் பிரசித்தம். உனக்கு எப்படியா தெரியும் நீங்கள் கேட்கலாம். நான் பத்திரிகைக்காரனாகவும் இருந்திருக்கிறேன், சினிமாக்காரனாக இருந்திருக்கேன், பர்சனல் ஃப்ரெண்டாக வந்திருக்கேன். அதனால் என்னை வந்து ஒரு 20 பத்திரிகையாளர்களை இங்கேருந்து சென்னையிலேருந்து ஹோட்டல் ராஜேஷுக்கு கூப்பிட்டு போய் காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சேன். அதில் நானும் வருவேன். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தொழிலும் பண்ணார். ஆக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், சித்தர்கள் பழக்கம், சோசியம் பார்க்குறது, அது மட்டுமா, அவர் வந்து செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் 4 பேருக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் வல்லவர். அதே மாதிரி பொதுக்கூட்டங்களில் பேசுவார். சமீபத்தில் முதலமைச்சர் மாண்பு மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆதரித்து திமுக பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கார்.
அந்த மாதிரி சகலகலா வல்லவர். அதே மாதிரி முதலமைச்சர் ஜெயலலிதா ஆன பிறகு தான் ஜானகி அம்மையாரை ஆதரித்து ஜானகி அணிக்கு பிரச்சாரம் செய்ததன் காரணமாக ஜெயலலிதாவை கடைசி வரை பார்க்கவே இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர் என்ற ஒரே காரணத்தினால் ராஜேஷை சென்னை தரமணியிலே உள்ள எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி முதல்வராக்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போவும் ஒரு சமயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ இயற்கைத் தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து உரையாடினார் ராஜேஷ். உடனடியாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதை பற்றி அவர் கவலையே படல. அதே மாதிரி எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் அவர் பழக்கம். யாருக்கும் அவர் எதிரி கிடையவே கிடையாது. ஆனால் ஜானகி அணியில் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாரே தவிர அவர் அதிமுகவில் உறுப்பினர் அல்ல. அது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்போது நவதமிஞ்சார் பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். என்ன, அதனால் எனக்கு தெரியும். அதாவது எம்ஜிஆரிடம் நாம் நிதி உதவி பெற்று நம்முடைய வாழ்க்கை தகுதியை உயர்த்தி கொண்டோம். உதாரணமாக ஒரு படப்பிடிப்பு பங்களா நமக்கு ஒரு வருமானத்தை தந்தது. அந்த பிராயசித்தத்துக்காக அவருடைய மனைவி ஜானகி அம்மையார் அணியில் பிரச்சாரம் செய்தார் ராஜேஷ். அவ்வளோதான். அவர் கட்சியிலெல்லாம் சேரலை, பிரச்சாரம் மட்டும்தான் செய்தார் என்பது எனக்கு நல்லா தெரியும். அதே போல் அவர் எல்லோரையுமே ஒரே மாதிரியாக நேசித்தார். அதாவது எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது தான் சாப்பிடுகிற உணவு அத்தனை பேருக்கும் தன்னுடன் வருகிற ஒரு 50 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வற்புறுத்துவார். அப்படியே பார்ப்பார். கடைசியாக தட்டில் முட்டை விழுந்திருக்கா, சிக்கன் விழுந்திருக்கா, அவர் சாப்பிட்டாரா, சாப்பிட்டு எழுந்திருக்கிறாராங்கிற கடைசி வரைக்கும், கடைசி ஆள் சாப்பிட்ட பிறகு எந்திரிப்பார் எம்ஜிஆர். அந்த ஒரு உறவு முறை, அந்த உணர்வு எம்ஜிஆருக்கு இருந்தது. அதே போல் ராஜேஷுக்கும் இருந்தது. எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுகிறவர் ராஜேஷ். இதை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். இதுவரை யாரும் அவரை கடிந்து பேசியதில்லை, அவரும் யாரையும் கடிந்து பேசியதில்லை. அந்த அளவுக்கு டீசென்ட் பார்ட்டி. அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரை தவிர எந்த மதத்தையும் இழிவுபடுத்தியவர் அல்ல, குறைபடுத்தி பேசியவரே அல்ல. இப்போவும் பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டு முறைப்படி தன்னுடைய உடலை பதிக்க வேண்டும் என்று சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அவர் கலைஞரோட பழகியவர், எம்ஜிஆரோட பழகியவர், ஜானகி அம்மாவோட பழகியவர், சிவாஜி கணேசனோட பழகியவர், கமலஹாசனோட பழகியவர். இவ்வளோ பேரும் அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் யாருடைய கட்சியிலுமே தன்னை இணைத்து கொள்ள அவர் விரும்பவில்லை, விரும்பியதில்லை. ஒரு முறை அவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் சந்தித்த போது, என்னப்பா நீ பார்க்குறதுக்கு அப்படியே பரசக்தியில் நடிகர்கள் சிவாஜி மாதிரியே இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அந்த எண்ணம் உண்டு. கன்னிப்பருவத்தில் பார்த்திங்கன்னா பல ப்ரொஃபைல் ஷாட்ஸ்லாம் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கும். ஆனால் சிவாஜி கணேசனை காப்பி அடித்து நடிப்பவர் அல்ல. ராஜேஷுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆக்டிங் இருக்குது. அதைத்தான் கடைசி வரைக்கும் கொடுத்துருந்தார். சிவாஜி கணேசனிடமும் அவர் பழகியிருந்தார். சிவாஜி கணேசனுடைய கடைசி நாட்கள், வாழ்க்கையில் கடைசி நாட்கள் அதிக நேரம் ராஜேஷுடன் தான் பேசியிருந்திருக்கிறார் சிவாஜி கணேசன். இது பிரபுவுக்கும் தெரியும். ஏனென்றால் எந்த விஷயம் கேட்டாலும் அந்த டீட்டெயிலாக உண்மையை சொல்லுகிறவர் ராஜேஷ். எனவே அந்த கடைசி காலத்தில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ராஜேஷிடம் சிவாஜி கணேசனும் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லணும், மு.க. ஸ்டாலின் முதல்வரானதும் போய் சந்தித்து எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்க என்று அவர் கேட்டதே இல்லை. இந்த பதவி அவருக்கு தானாக வந்தது. அதான் உண்மை. பாக்யராஜுக்கு கதாநாயகனாக நடித்தார். பாக்யராஜ் படத்தில் பாக்யராஜை விட ஒரு பங்கு அவர் கேரக்டர் பெருசாக இருக்கும். அந்த 7 நாட்கள் படத்தில் அந்த கன்னிப்பருவத்திலே படத்தினுடைய அனுபவத்தை வைத்துத்தான் அந்த 7 நாட்கள் படத்தில் தான் இயக்கிய அந்த 7 நாட்கள் படத்தில் பாக்யராஜ் ஒரு அருமையான கேரக்டரை
ராஜேஷ் கொடுத்தார். சில நடிகர்கள் செய்ய முடியாத, செய்ய தவறிய, செய்ய மறுத்த வேஷங்களை செய்தவர் ராஜேஷ். யாராவது ஆண்மை இல்லாத கதாநாயகன் யாரும் நடிப்பாங்களா? நடித்தார் ராஜேஷ். அதே போல் தன்னுடைய மனைவி வேறு ஒருவரை விரும்புகிறார் என்ற கேரக்டரில் எந்த ஹீரோவும் நடிக்க மாட்டாங்க. நடித்தவர் ராஜேஷ். அது குணச்சித்திர வேஷம்னாலும் சரி, கிளைமேக்ஸில் வர்ற 2 சீனாக இருந்தாலும் சரி, கதாநாயகனாக இருந்தாலும் சரி, மிக திறம்பட நடித்து முடித்தவர் ராஜேஷ். தமிழ் சினிமா வரலாற்றில் ராஜேஷ் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். ராஜேஷுடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.